Hi friends, welcome to my channel. இது Tuesday morning. Sunday டியூட்டிக்கு போனனால Tuesday எனக்கு லீவ் இருந்தது. கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. சரி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரை பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, எல்லாம் துவைச்சி வச்சு எல்லாம் முடிச்சாச்சு. சரி வீட்டில் இருக்கிறோம், ஏதாவது ஸ்பெஷலாக இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் வரமிளகா ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்துலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மற்ற அந்த கரம் மசாலா சாமானெல்லாம் போட்டுட்டு 3 வெங்காயம் 3 தக்காளி போட்டுட்டு இந்த வரமிளகா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சி அதை ஒரு பேஸ்ட்டாக போடணும். ஸோ ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. அந்த மிளகாவை அரைச்சி அந்த ரெட் கலரில் பிரியாணி வரணும், அதுதான் அதோட கான்செப்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி செஞ்சுருந்தேன். எனக்கு கடையிலேருந்து வாங்குகிற பிரியாணி வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளே ஆறிடும். எனக்கு என் கையால் வீட்டில் செஞ்சு அதை சுட சுட எடுத்து வச்சு உடனே சாப்பிட்றது, கொதிக்க கொதிக்க தட்டில் போட்டு சாப்பிட்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரே கையில் செல்லையும் பிடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஒரே கையில் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு தனியாக கேமராமேன் எல்லாம் இல்லை. அதனால் வீடியோ ஃபைனலாக நான் பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் காட்டியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அப்படியே சட்டியோடு எடுத்து வச்சு சுட 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 தட்டில் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் செல்லு பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெசில்ஸ் எல்லாம் அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே இப்படி தான் போச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.